மீட்கப்பட்டவர்கள் என்றென்றுமாய் மீட்பரை சுவை வாழ்த்திடுவார். மீட்கப்பட்டவர்கள் என்றென்றுமாய் மீட்பரை சுவை வாழ்த்திடுவார். கல்வாரி நேசர் அருமை நாதர் அவரை வாழ்த்தி வணங்கிடுவே. கல்வாரி நேசர் அருமை நாதர் அவரை வாழ்த்தி வணங்கிடுவே. இயேசு மகாராஜன் வானமீதில் வருவார். கூட நானும் போயிடுவேன் சீரன்மாரே. கூட நானும் போயிடுவேன் சீரன்மாரே. இயேசு மகாராஜன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை. தியானத்திற்கான தலைப்பு இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 1:13. அடுத்து என்ன நடக்குமோ, வேறென்ன வைரஸ் வருமோ, அல்லது என்ன அழிவு நேரிடுமோ என்றதொரு பயம் இன்று மனிதனுக்குள் வந்துவிட்டது. நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் எவ்வளவு விழிப்புள்ளவர்களாயிருக்கிறோம்? ஆங்காங்கே உலகில் தினம் நிகழ்கின்ற அழிவின் உச்சத்தை உணர்கின்றோமா? பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டவை துல்லியமாகவே நிறைவேறிக்கொண்டே வரும் நிலையில் நமது காரியம்தான் என்ன? தேவனை சந்திக்க நாம் ஆயத்தமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்ட தேவன் நோவாவை அழைத்து நேரிட போகின்ற அழிவை அறிவித்து, அவனும் அவன் வீட்டாரும் தேவனால் படைக்கப்பட்ட ஜீவ ஜந்துக்களின் வித்துக்களும் அழியாமல் காப்பாற்றப்பட ஒரு பேழையை செய்ய கட்டளையிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்த நோவாவும் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். வேறு யாராவது மனம் திரும்பினார்களா? பாவத்தில் நிறைந்த சோதம் கொமோரா அழிக்கப்பட்ட போது நீதிமானாகிய லோத்துவின் குடும்பத்தை கர்த்தர் காத்தார். வேறு யாராவது மனம் திரும்பினார்களா? இஸ்ரவேல் பல தடவைகள் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாகியது. இறுதியில் வடராஜ்யம் எங்கே போனது? அன்றும் இன்றும் வாழுகின்ற மனுமக்களுக்கு தேவன் நடந்ததையும் நடக்கப் போவதையும் இறுதியில் இந்த உலகத்துக்கும் பூமிக்கும் நிகழப்போவதையும் கூட அறிவிக்கவில்லையா? இயேசுவானவர் கடைசி கால நிகழ்வுகளை மாத்திரமல்ல, தமது பகிரங்க வருகைக்கு முந்திய சகல அடையாளங்களையும் கூட தெளிவுபட விளங்க வைத்தார் அல்லவா? இப்படி இருக்க இன்று மனம் திரும்புதல் எங்கே? மறுபக்கத்தில் கிறிஸ்து வெளிப்படும் போது தங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையில் நம்பிக்கை கொண்ட ஏராளமானவர்கள் விசுவாசத்திற்காக தமது ஜீவனை கொடுக்கவும் தயங்காதிருப்பார்கள். இன்றும் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தால் சித்திரவதைகளை அனுபவிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அந்த வாடாத நம்பிக்கைதானே அவர்களை திடப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்று நடைபெறுகின்ற சம்பவங்கள் யாவும் கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபம் என்பதை நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அவரை சந்திப்பதற்கு நமக்கிருக்கும் தடைகளை உண்மை மனதுடன் ஆராய்ந்து சரிப்படுத்துவோமாக. வருகையின் நம்பிக்கை கிறிஸ்துவுக்காக வாழ நம்மை உந்தி தள்ளட்டும். விழிப்புள்ள மனதுடன், சுய கட்டுப்பாடுள்ள வாழ்வுடனும் நித்தியத்தின் நம்பிக்கையுடனும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவோம். பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயும் பரிசுத்தத்தோடு காணப்பட்டு உமது வருகையில் முகமுகமாய் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.